பெரியப்பா ஃபைல். பெரியப்பா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களுக்காக இந்த வேலையை செய்யறேன்னு. நீங்க முழுசா இந்த வேலையை கொடுக்க வேணாம், நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் நான் செய்யறேன். உங்களுக்கு உதவியா இருந்த மாதிரி இருக்கும்ல, சரியா? எனக்கு இதுல என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? இப்ப நீயாவது என் வேலையில ஹெல்ப் பண்றேன்னு வரிய. ஏதாவது சொல்லணுமாமா? மௌனமாவே சொல்லுங்க. போன். எனக்கு நீங்க சொல்றது புரியலமா. அப்பா, அது பாட்டிமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நேத்து ராத்திரி விஷாக்காவோட வீட்ல இருந்து போன் வந்தது. யாரு? தேவா மாப்பிள்ளையா? என்ன சொன்னாரு? அது விஷாக்காவும் அவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாடு போறாங்க. நான் சொல்ல வந்தப்ப நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கப்பா. அதனால ஒண்ணும் பரவாயில்லம்மா. ஆனா திடீர்னு தேவா மாப்பிள்ள வெளிநாடு போறேன்னு சொன்னார்னா, பொண்ணு அவ்வளவு தூரம் தனியா போறான்னா என்ன தேவகி இது? அவ எப்படி உனக்கு பொண்ணோ அதே மாதிரி அவரோட பொண்டாட்டி. அவ புருஷனோட தானே வெளிநாட்டுக்கு போக போறா. வெளிநாட்டுக்கு போய் தான் மாப்பிள்ளைக்கு முன்னேற்றம் வரணும்னு சொன்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படணும். நீ போக வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீ போக வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணமே உங்க வைஷாலி. அம்மா இப்படி பேசுறாங்கன்னு தப்பா எடுத்துக்காது தேவா. பிள்ளைய பிரியறதுக்கு அவளுக்கு மனசு வரல பாவம். உங்க அம்மா கண்ணுக்கு நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது பாவம். நீ ஃபாரின் போறது எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு தெரியல. இப்ப அவ கவலை ஒன்னே ஒண்ணுதான். நீ இப்ப வெளிநாடு போறதுனால என்னோட வேலை கெட்டு போயிடுமோன்னு நினைக்கிறா. வா வைஷாலி. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ். அமைதியா இருமா விஷாக்கா, அமைதியா இரு. சரி, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறேன். ஆமாப்பா, நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட பேசுங்க. விஷாக்கா. அப்பா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீங்க இப்பவே போன் பண்ணுங்க. நான் பண்றேன். முதல்ல போனை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இரு. சரிப்பா, நான் போனை வைக்கிறேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். நிறைய இடம் எனக்கு தெரியாது. நீங்க பக்கத்துல இருந்து எனக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடத்தையும் பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா? என்னது? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா மட்டும்தான் ஏத்துக்க சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நட்பை தாண்டி என்னால வேற மாதிரி உங்ககிட்ட பழக முடியாது. ஏன்னா என்னோட மனசு, என்னோட காதல் எல்லாமே இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. அவர் என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் என் மனசுல அவர் எப்பவும் வாழ்ந்துட்டு இருப்பாரு. எனக்கு விஷாக்காக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்துருச்சு. 4 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃப்ளைட். எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நீ எடுத்திருக்கிற இந்த முடிவால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் முடிவு பண்ணணும். இந்த ஊர்ல எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த ராஜன் பண்டிட்டோட மரியாதையை காப்பாத்துவாங்க. இந்த கோயில் ட்ரஸ்டி என்ன நம்பி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. இத ஒழுங்கா நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனால இந்த நிலையில இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் அர்ஜுன் கிட்ட கொடுக்கறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன்.